அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். நமது பார்வை ஈரான் விவகாரத்திலிருந்து அகல முடியவில்லை. அதாவது வேறு இடத்துக்கு செல்ல முடியவில்லை. நேற்று இரவு இன்னுமே பதட்டம் தான். 3 நாடுகள் ஈரானுக்கு விரைந்திருக்கிறாங்க. ஃபைனல் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் கொட்டசாமி கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாமே உனக்கு நல்லது தான் நடக்கும், என் பேச்சை கேளு, அண்ணன் பேச்சை கேளு அப்படின்னு 3 நாடுகள் சுற்றி உக்காந்து பேசுகிறாங்க. அதையெல்லாம் தாண்டி ஈரான் இருப்பான், பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை பேச்சுவார்த்தைக்கு வராங்களா? நேற்று இரவே கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தாங்க. நான் தான் பரபரப்பு இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டேன். அப்பா இதே மாதிரி தான் எல்லா சம்பவமும் நடக்குது, அதனால் நம்ம ஏன் அவசரம் பண்ணோம் அப்படின்னு பொறுமையாக வந்துடுறாரு. இது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், ஏன் முக்கிய நபர்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில், எல்லாத்தையும் நிறைய விஷயத்தை பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளம்பலாமா? வாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்காவில் மிக முக்கிய நபர், நேஷ்னல் இன்டெலிஜென்னுடைய டைரக்டர், அமெரிக்கானுடைய நேஷ்னல் இன்டெலிஜென்னுடைய டைரக்டர் துளசி ஜபார்ட் ரிசைன் பண்ணுறாங்க. அவங்க ரிசைன் பண்ணுற சொல்வதற்கான காரணம் என்னென்னா, என்னுடைய கணவருக்கு போன் மேரோ கேன்சர், இந்த போன் மேரோ கேன்சர்னால் அவர் கூடவே இருந்து பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் அவர் சும்மா இரும்புனா ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு நிற்கணும், நான் அந்த அகல போய் டீ கொடுத்து நிற்கணும், இந்த மாதிரி நிறைய பணிவிடைகள் செய்ய காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன், ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இந்த காரணம்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரே ஞாபகம் வந்தது. தமிழக எலெக்ஷனில் கூட அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் நிற்காததுக்கு ஒரு காரணம் சொன்னார். அப்பாவுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, அந்த காரணத்தையும் நீங்கள் இந்த காரணத்தையும் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கணக்கு தெரியும். நிஜமாகவே இது அதுதான் காரணமா அப்படின்னா, ஈரான் விவகாரத்தில் கொஞ்சம் உளவுத்துறை சரியாக நம்மளுக்கு ரிப்போர்ட் கொடுக்கலன்ற ஒரு ஆதங்கம். ஏன்னா ஏற்கனவே அவங்க அமெரிக்கா தரப்பிலிருந்து ஒரு 3-4 முக்கிய உயர் அதிகாரிகளை அடுத்தடுத்து ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க. அவங்க மரைன் சார்ந்த உயர் அதிகாரிகளும் சரி, இராணுவ சார்ந்த அதிகாரிகளையும் சரி அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணி வைப்பதற்கான காரணம் என்ன? வலுக்கட்டாயமாக வேலையை விட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்த்து போனது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. ஈரான் இழந்ததை விட அவங்களுக்கு இணையாக அமெரிக்கா சேர்ந்து இழந்திருக்கிறாங்க. போர் விமானங்கள்லேருந்து நிறைய இழந்திருக்கிறாங்க. இராணுவ வீரர்கள் அங்கே போய் இழந்திருக்காங்க. ஏன் நீங்கள் இந்த தகவல் இன்னும் முழுமையாக எங்களுக்கு சரியாக கொடுக்கலன்ற ஒரு ஆதங்கம் ட்ரம்ப் தரப்புலேருந்து மனக்குமுறலாக இருந்துகிட்டே இருக்குது. அப்படி அவங்க ஈரான்கிட்ட அடி வாங்காத மாதிரி இன்ன வரைக்கும் அமெரிக்கா இருந்தது ஒரு நினப்பு இருந்ததுன்னா, இத்தனை நாளாக வள கொலலாம் இழுத்துட்டு இருக்க மாட்டாங்க. என்னால் அடுத்த கட்ட தாக்குதலில் தொடங்கியிருப்பாங்க. ஏற்கனவே நடந்த தாக்குதலில் அமெரிக்கா தரப்புடைய இழப்புகளையும் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஏன்னா ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாங்கள் யுத்தம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பு அரபு நாடுகள் அடிக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அரபு நாடுகள் அடியேன்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் யார் சொல்லியிருக்கணும் அப்படின்னா, துளசி ஜபார்னுடைய டீம் நேஷ்னல் இன்டெலிஜென்ட்டை அங்கே கேதர் பண்ணியிருக்கணும். இல்லைங்க, நீங்கள் அடித்தாலும் எங்கெல்லாம் அடிப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணுன்ற மாதிரியான தகவலாம் கசிய விட்டுருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டீங்களான்ற ஒரு ஆதங்கம். அது இல்லாமல் உள்நாட்டிலேயே நிறைய ஒரு சில இஷ்யூலாம் இருக்குது. உள்நாட்டு இஷ்யூனால் அது கேஷ் பட்டேல் அவர்கள் பார்த்துக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ட்ரம்ப்போட அவசர கொடுக்கனால இவங்க என்ன பண்ணுவாங்க? இருந்தாலும் தனது அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. ஆனால் நம்ம இப்படி எடுத்துக்கலாமே அதை, அதாவது மறுபடியும் ஈரான் மீது தாக்கல் நடத்துறது வேண்டாம், இழப்புகள் வந்ததுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னால ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்களா? ஏன் நம்ம எல்லோரும் ஒரு கோணத்தில் யோசனை பண்ணால் நம்ம ஏன் மற்ற கோணத்தில் யோசனை பண்ணக்கூடாது? பார்க்கலாம் நம்ம. அது இல்லாமல் இன்னும் $14,000 கோடி, எவ்வளோ? 14,000 கோடி, 14,000 இல்லை, சாரி, $1,400 கோடி தைவானுக்கு ஆயுதங்கள் கொடுக்க வேண்டியது நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுவுமே சப்போஸ் யுத்தம் ஒன்று தொடர்ந்ததுன்னா நம்மளுக்கு தேவைன்றாங்க. நேற்று இரவு வழக்கமாக வார விடுமுறை, சனி ஞாயிறு இல்லையா, வார விடுமுறைக்கு நியூ ஜெர்சிக்கு போக வேண்டியது ட்ரம்ப் அவர்கள். ஆனால் திடீர்னு விடுமுறையை கேன்சல் பண்ணிட்டு அவசரமாக வெள்ளை மாளிகைக்கு வராரு. அதாவது வாஷிங்டன் டிசிக்கு கிளம்பி வராரு. இராணுவ உயர் அதிகாரிகளும் நேற்று இரவு கிளம்பி வந்தாங்க. உடனே சம்பவம் லோடிங் அப்படின்ற மாதிரிலாம் போட்டாங்க. சரி, நான் இது மாதிரி லோடிங் பல தடவை பார்த்துட்டேன்,
அங்கே பேச்சுவார்த்தை கடைசி சமயத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கொஞ்சம் பாருப்பா வந்துட்டாங்கப்பா, எப்பா பேசுகிறாங்கப்பா, எப்பா வாப்பா பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குவதற்காக கூட அங்கே இருக்கலான்னு நான் அந்த ஆங்கிளில் தான் பார்த்தேன். வழக்கமாக ஈரான் வந்து தனது வான்பரப்பை இன்னும் பெருசாக ஓப்பன் பண்ணல, க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்பே அங்கே பாகிஸ்தானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் போய் பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல செய்தி வர மாதிரி தெரிஞ்ச உடனே யார் போகிறாரு, ஆஷிப் முனீர் அவர்கள் 2வது தடவையாக போகிறாரு. வழக்கமாக அவர் போக மாட்டாராம், அவர் சாதாரண ஆளாம் கிடையாதாம். குச்சி எடுத்துகிட்டு போனாவே சக்ஸஸ் பண்ணிட்டு தான் வருவாராம். இந்த தடவை கண்டிப்பாக அவர் சக்ஸஸோடு தான் வருவார் அப்படின்னு அமெரிக்கா நம்புகிறாங்க. நம்பரில் அமெரிக்கா நம்புகிறாங்க. அது அவங்க நம்புகிறவங்க பாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதுவும் கருத்துக்கள்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஸ்வீடன் போயிருந்தார் இல்லையா, யார், மார்க்கோ ரூபியோ அவர்கள். அப்புறம் அங்கேருந்து இப்போ இந்தியா வந்து கொல்கத்தாவில் இறங்கிட்டார். கொல்கத்தாவிலேருந்து குவாடு கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, ஆஸ்திரேலியா, நம்ம அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து ஒரு மீட் ஒன்று நடத்துகிறோம் இல்லையா, அதற்காக தான் வந்திருக்கிறாரு. இன்னும் மற்ற விவகாரத்தையும் பேசுகிறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்போ அவர் ஸ்வீடனில் இருக்கும்போது துருக்கியினுடைய ஆக்கன் ஃபிடன் அவர்கள் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு போப்பா, போய் அங்கே முடிச்சு கொடுப்பா, என்னப்பா நீங்கள் வள இழுன்னு இழுத்துட்ருக்கீங்க, ரீஜனல் பிரச்சனை வந்தால் எல்லாத்துக்கும் தான் இஷ்யூ, போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல. அவர் அங்கேருந்து நேராக மார்க்கோ ரூபியோவை பார்த்துட்டு நேராக அங்கேருந்து எங்கே கிளம்பியிருக்கிறாரு, ஈரான் கிளம்பியிருக்கிறாரு. அவருமே அடிஷ்னலாக போயிட்டு அவங்களோட கலந்துக்கிறாரு பாகிஸ்தானோட. இந்த 2 நாடு மட்டும் இல்லாமல் கத்தார்லேருந்து ஒரு டீம் போனதாக சொல்கிறாங்க. அவங்களுமே ஏப்பா நாங்களும் வரேன்ப்பா, டீ பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு நானும் வரேன், ரொம்ப நாள் ஆச்சுப்பா, ஈரான் காஃபி குடிச்சு வாப்பா அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி போயிருக்காங்களாம். அப்போ இதையெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா கணக்கு நம்மளுக்கு நேராக வரும். இறுதிக்கட்ட ஒரு முயற்சி, இறுதிக்கட்ட முயற்சி யார் என்ன சொன்னாலுமே நம்ம ஒரு விஷயத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். என்ன புரிஞ்சுக்கிடணும், அவங்க என்ரிச் பண்ண யுரேனியம் எங்களுக்கு வேணுன்றாங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை, நாங்கள் அதை நோக்கி தான் போவோம் அப்படின்றாங்க. இங்கே அமெரிக்கா தரப்பில் வந்து கடைசி கட்டமாக உங்களுக்கு என்னப்பா வேணும், உங்களுக்கு பொருளாதார தடையாக நீக்கிறோம், ஆயில் வேவியரா அதையும் நாங்கள் கொடுத்துறோம், நாங்கள் அன்ஃப்ரோசன் ஃபண்ட், அதாவது முடுக்கி வைக்கப்பட்ட சொத்துக்கள் கொடுக்கணுமா அதையும் கொடுத்துட்றோம், கட்டிடங்களை மறுபடியும் உங்களுக்கு கட்டி கொடுக்கணுமா அதையும் நான் கொடுத்துட்றேன், என்னப்பா வேணும் உங்களுக்கு, அண்ணங்கிட்ட கேள், எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறேன், எங்களுக்கு ஒன்று தான், அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கொஞ்சம் வச்சுருக்கீங்கள அது அப்படி கொடுத்துட்டிங்கன்னா போதும், நாங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணிடுறோம், நீங்கள் வந்து அடுடே இப்படியாப்பா, அடுடே அப்படியாப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சந்தோஷத்தை வர வைக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்குறோம்பா அப்படின்றாங்க. இப்போ ஈரானுக்குள்ளே என்னெல்லாம் வந்து போகுன்னா, ஹமாஸை பற்றியும் காசாவுக்குள்ளேயும் வந்து போகணும்னு நினைக்கிறேன். எப்பா இது மாதிரி தானே நாங்கள் ஆசீர்வாதத்தை கூறி ஃபைனலாக எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அருமையாக காசாவுக்குள்ள கட்டிடங்களாக எழுந்துட்டுருக்கு, அமைதி நிலவிட்டுருக்கு, அற்புதமாக போயிட்டுருக்குல்ல, சரி ஓகே அப்படின்னு இந்த இடத்துல ஈரான் மனசுக்குள்ளே நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் நினச்சிட்டேன். ஏன்னா இது எல்லாமே இந்த பேச்சுவார்த்தை முடிவுகளை வெற்றி பெறுவதற்காக கொடுக்கப்படுகிற வார்த்தைகள், வார்த்தை ஜாலங்கள். அது இல்லாமல் ஈரானுமே வந்து என்ன கை வந்து அரிச்சிட்டே தான் இருக்கும். சும்மாலாம் அவங்க ஹமாஸுக்கோ இல்லை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்சி குரூப்ஸுக்கோ ஃபண்டு கொடுக்காம இல்லை ஆயுதங்கள் கொடுக்காம அவங்களுக்கு நிறுத்த மாட்டாங்க. இது எப்போ தான் நிறுத்தினா கூட அது வந்து விடாகண்டன் கொடாகண்டன் கதை தான். இருந்தாலும் பார்க்கலாம்பா, எல்லாருமே உலகமே பாஸ் நம்புது பாஸ், கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்று நம்புது பாஸ், உலகமே ஒரு ட்ராக்கில் போனாலும் நான் மட்டும் ஆப்போசிட் ட்ராக்கில் போகிறேன் பாஸ், கண்டிப்பாக தான் நான் உங்களோட என்னுடைய திங்கிங்கில் உங்களையும் சேர்த்து நான் அழைச்சிட்டு போகிறேன். ஏன்னா நான் இத்தனை நாள் ஈரான் அப்சர்வ் பண்ண நான் இதுக்கப்புறமும் நான் வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. நிச்சயம் ஈரான் ஒற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். நான் அதையும் மீறி ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்கவுங்க தலையெழுத்து அவங்கவுங்க எழுதுனதான். அதில் வந்து ஈரான் வந்து கிட்டத்தட்ட உடனே அவர் எழுதுவார், மனுஷன் சரண்டர் அடைந்ததுன்ற மாதிரிலாம் எழுதுவார். பட் அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவங்க ரொம்ப பிடிவாதமாகறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பேச்சுவார்த்தை இன்னும் தள்ளி போட்டே இருக்காங்க. அதுக்காக உடனே இன்று இரவா நாளையா அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஒரு சில ஊடகங்கள் யுகத்தின் அடிப்படையில் நாளைக்கு தாக்கல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாஸ் நான் இப்போ உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு 3 நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க பாஸ், ஒரு 3 நாள் லீவ் போட்டு கம்முன்னு கிளம்பலான் இருக்கேன், மூணாறு போகலான் இருக்கேன், திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் எப்படி நான் உங்கள்கிட்ட வீடியோ போட போகிறேன்னு தெரியல, நேராக மூணாறு கிளம்பி போகிறேன், பார்க்கலாம் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல, இல்லைனா ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம், உங்களுக்கு மூணாரை சுற்றி காட்டுறேன், அப்படி இல்லைனா சூழ்நிலையை அங்கே நான் போய் நலைய வேண்டியதான். ஈரானுக்கிட்ட இன்னொரு அடிஷ்னல் ரெக்வஸ்ட்டாகவும் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைலாம் வைத்தாங்க. 20,000க்கும் மேற்பட்ட வெசல்ஸ், 20,000க்கும் மேற்பட்ட சைலர்ஸ், அதாவது படகுல வேலை செய்கிறவங்க, படகு ரொம்ப கப்பலில் 2,000 வெசல்ஸ் எத்தனை மாதமாக நின்றுட்டுருக்கு.
அந்த கப்பலில் இருக்கிற நிறுவனங்கள் ஃபண்டு கரெக்டாக அங்கே நெட்வொர்க்கு டவரில் ரீச் ஆகனால ஃபண்டு அவங்ககிட்ட ரீச் பண்ண முடியல. சரி ஃபண்டுமே ரீச் ஆனாலும் உணவு எத்தனை நாள் அவங்க சேமித்து வைத்திருப்பாங்க? கப்பல் நங்கூரமிட்டு வைத்திருக்கவங்களுக்கெல்லாம் அது ரிஸ்க் இல்லை. ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், மனிதாமான அடிப்படையில் நட்பின் அடிப்படையில் ஒரு சில நாடுகள்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்களே, அந்த நாட்டோட கப்பல்களுக்கு ஏதாவது போய் உதவியாவது பண்ணலாம்ல. அதை அட்லீஸ்ட் நீங்கள் அனுமதியாவது கொடுக்கணும்ல. நிறைய உணவு பற்றாக்குறையை தடுமாறுது. நிறைய ஐயோ நாங்கள் எப்போ இங்கேருந்து போவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அதில் பேமெண்ட்டு கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகும் அப்படின்றதெல்லாம் வந்து ஈரானுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் இது சரியில்லை, சுத்தமாகவே சரியில்லை. நிறைய நாட்டு கப்பல்கள் அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகள் எல்லாமே ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. மாத கணக்கில் இருக்காங்க. நினச்சி பாருங்களேன், கப்பலில் டெய்லி இருக்கிற உணவை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ போயிடுமா அப்போ போயிடுமான்னு சொல்லிட்டு அந்த காத்திருக்கிற அந்த வலியும் வேதனையும் இருக்குது பாருங்கள் உப்பு தண்ணியில். அது ரொம்ப கொடுமையான விஷயம். ஒன்று அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் உங்கள் விஷயத்தில் குறியாக இருக்கீங்கன்னும் போது மற்ற நாடுகளும் கொஞ்சம் ஈரான் மீது அப்படி தான் பார்ப்பாங்களான்ட்டு இன்னொரு கோணத்துலேயே பார்க்க முடிகிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு என் விஷயம் தெளிவாகணுன்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போதோ தெரியல. ராய்டர்ஸ் பத்திரிக்கையை தேடி தேடி போய் எல்லாமே எடுத்துருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்க்க முடியல. லிண்ட்சே கிரஹாம் வந்து 65 வருட கம்யூனிசம் வீழ்த்தப்படுது எங்கே கியூபாவில். இப்போ ஈரானை வீழ்த்தி முடிச்சிட்டாங்க. இப்போ யார் இந்த லிண்ட்சே கிரஹாம் இப்போ அங்கே போயிட்டார். இப்போ கியூபாவுக்கு போயிட்டார் வசனத்தை. அவ்வளோதான். 65 வருட கம்யூனிசம் வந்து முடிவுக்கு வருகிறது. மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. இதோ வந்து விட்டது, அதோ வந்து விட்டு அங்கே ஒரு பக்கம் வந்து போர்க்கொடி வச்சு தூக்கிட்டு இருக்காங்க. மேபி ஈரானுக்கு ஹோல்டு பண்ணிட்டு கியூபாவை அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து கொஞ்சம் இந்த ஈரான் மீது இழுத்ததில் வள ஜவ்வு மாதிரி இழுத்தனால கொஞ்சம் கெட்ட பேர். இந்த மிட் டைம் எலெக்ஷன் வருது, அதனால் கொஞ்சம் ஏமாந்த சோழகிரியாக அந்த பக்கம் கொஞ்சம் கை வச்சோம்னா வெனிசுலா மாதிரி 2 நாளில் முடிச்சுக்கிட்டோம்னா வெற்றி 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 மாபெரும் வெற்றி 2 நாள் முடித்த மாபெரும் வீரன் ட்ரம்ப் அவள்னு ஒரு என்னது பாராட்டு விழா வச்சு கேக்கை வெட்டி ஊட்டி வெளியே கொண்டாடுங்களே போடுங்களே ஓட்ட வாக்காளர் பெருமக்களே அப்படின்னு இழுத்தரலாமான்ற ஒரு யோசனையில் கூட இருப்பார் அவர். ஏன்னா அந்த மாதிரி ஆள் தான். ஆனால் கியூபாவும் நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்னு இன்னொரு விஷயத்தில் பார்ப்பாங்க. 2 லட்சம் சோல்ஜர்ஸ் இருக்காங்கங்க. அரௌண்டு ஒரு 40,000க்கு மேலே பெரிய ரோந்து பணிகளில் எல்லை பணிகளில் ஈடுபட்டே தாங்கிறாங்க. இல்லை நம்ம யார் பார்த்தோம் பாஸ் இப்படி தான் பாஸ் வெனிசுலாவும் சொன்னோம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஏன்னா ஏற்கனவே கியூபாவில் பெரிய பிரச்சனை இல்லை. யுத்தம்னு ஒன்று தொடங்கினா உள்நாட்டு பிரச்சனை வரும், சிவில் வார்லாம் வரும். ஏன்னா அரசாங்கத்தின் மீது கூட அதிருப்தி. கரண்ட் இல்லை, டீசல் பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, மருத்துவமனை இயங்கலை. எப்படி என்ன சொல்லுங்கள். அதெல்லாம் சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதனால் கொஞ்சம் மக்கள் இதை எதிர்த்து எழுவாங்களான்னு தெரியல. பார்க்கலாம், நம்ம அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு பார்க்கலாம். நாம் அவங்கவுங்களுக்கு ஒரு பெருமைன்னா ட்ரம்ப்புக்கு ஒரு பெருமை. நாங்கள் ஈரான் மீது யுத்தம் நடத்துனதில் 29 பில்லியன் லாஸு. ஆனால் எங்களை நம்பி எங்ககிட்ட கை கொடுத்த வெனிசுலா 3 மடங்கு லாபம் அடைச்சிட்டாங்க. அதை விட 3லேருந்து 4 மடங்கு லாபம் அடைஞ்சிருக்காங்க. இதே தான் நான் ஈரானுக்கு சொல்கிறேன். நம்பி வாங்க, கையை கொடுங்க, உங்கள் நாட்டை வளர்த்தி விடுறேன், எங்களை விட உங்களை வளர்த்தி விடுறேன், சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இருந்து நீங்கள் வந்து என்னை காலத்துக்கு நினைப்பீங்க, என்னுடைய ஃபோட்டோ வச்சு கும்பிடுவீங்கன்ற அளவுக்கு வந்து மனுஷன் சொல்கிறாரு. இப்போ யார்? ட்ரம்ப் சொல்கிறாரு. வெனிசுலா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஈரான் வாங்க கமான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெனிசுலா மனசுக்குள்ளே எடுத்துக்கோங்கன்னா வெனிசுலா அந்த அளவுக்கு ஏற்றுமதிக்கான காரணம் யார் பாஸ்? இந்தியா பாஸ். இந்தியா தனது 3வது ஏற்றுமதியை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க வெனிசுலா கிட்டேருந்து. இந்த சார்ட்டை பாருங்கள், உங்களுக்காகவே பிரத்தியோகமாக என்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ரஷ்யா கிட்ட வாங்குகிறோம், 1.9 மில்லியன் பேரல் பக்கம் வாங்குகிறோம். அடுத்தது நம்ம யூஏஇ கிட்ட வாங்குகிறோம், அதெல்லாமே வந்து மில்லியன் பேரல் மாதிரி தான். அடுத்து வந்து வெனிசுலா கிட்ட வாங்குகிறோம், அப்புறம் சவுதி அரேபியா வாங்குகிறோம், ஈராக். இது இப்போ தான் இப்போதைய நிலைமையில் இருக்குது. அதில் பாருங்கள் 3வது இடத்துல வெனிசுலா. அதே நம்ம உங்களுக்கு இன்னொரு சார்ட்டும் காட்ட விரும்புகிறேன். 2025 வெனிசுலா கிட்ட நம்ம வாங்கவே இல்லை. 2 கலர் இருக்கா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு? ரஷ்யா கிட்ட நம்ம போன தடவை வாங்கினத விட இந்த வருஷம் இந்த இன்னும் ஷார்ட் பீரியடில் கம்மியாக தான் இருக்குது. 26 இன்னும் நம்மளுக்கு முடியல. ஆனால் ஒட்டுமொத்தமாக வாங்கினதை விட இந்த கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லையா? அடுத்து யூஏஇ பாருங்கள். இப்போ தான் ரீசெண்டாக ட்ரம்ப் அவர்கள்லாம் போய் ட்ரம்ப்ன்ற பாருங்கள், பிரதமர் மோடி அவர்கள் போய் சைன் பண்ணிட்டு வந்தார் இல்லையா? சவுதி அரேபியா முன்னே வாங்கினதை விட கொஞ்சம் குறைந்திருக்கு. ஏன்னா நம்ம யூஏஇ கிட்ட சேர்ந்து வாங்குகிறோம். ஈராக்கு கிட்ட பாருங்கள், இன்னும் நம்ம கை வைக்கல, ஏன்னா ஏற்றுமதி கொஞ்சம் தடைப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் கொஞ்சம் பெட்ரோல் டீசல் விலை வந்து ஷார்ட்டேஜினால் தொடர்ந்து 3வது முறையாக ஏற்றிட்டு இருக்காங்க. அதற்கும் அங்கே விளக்கங்கள் என்ன அந்த தரப்புலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா இதை கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போ இந்திய மதிப்பில் அதிகபட்ச பெட்ரோல் டீசலோட விலை இஸ்ரேலில் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து ஃப்ரான்ஸ். இப்போ நம்ம வந்து 105 ரூபானா அவங்க நாட்டில் 275 ரூபா கணக்கில் இருக்குது. அடுத்து ஜெர்மனி, யூகே, சீனா, யூஎஸ்
நம்ம வந்து அடுத்து லோயஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இருந்தாலும் அடுத்தடுத்த விலையேற்றம் இது எல்லாமே வந்து சாமானிய மக்களை நேரடியாக பாதிக்கும். ஏன்னா ஒரு சின்ன பைசா ஏற்றினாலுமே அதை டிரான்ஸ்போர்ட்டில் விலை ஏற்றுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் விலை ஏற்றுனா நம்ம பயன்படுத்துகிற வெங்காயம், தக்காளி எதில் விலை ஏற்றுவாங்க. அது நேரடியாக நம்மளை பாதிக்கும். 10 பைசா 20 பைசானாலுமே பெருசாக பாதிக்கும். பார்க்கலாம் எல்லாமே அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கவலை அப்படின்னா, அதாவது விலைன்னு ஒன்று ஏற்றிட்டாங்கன்னா அது கீழே கொண்டு வரதே இல்லைங்க. அதுதான் கவலையே. இப்போ நீங்கள் யுத்தம் இருக்கும்போது ஏற்றுறீங்க, பட் முடிஞ்சோடனே இறக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இந்த பெரிய வெங்காயம் விலை ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட்டு 15 ரூபா போட்டாங்க. இன்றைக்கி பெரிய வெங்காயம் கிலோ 10 ரூபாய்க்கு கிடைச்சா கூட அந்த ஏற்றின ஆம்லேட் 15 ரூபாய் குறைக்க மாட்டேன்றாங்க. இப்போ கேஸ் விலை அதிகமாக இருக்குன்ட்டு ஹோட்டல் நிறுவனங்கள்லாம் விலை ஏற்றிருக்காங்க. சரிப்பா நாளைக்கு நார்மலாகிட்டால் குறைஞ்சா அந்த விலையை குறைச்சிருவீங்களான்னா 10 பைசா குறைக்க மாட்டாங்க. அதுதான் பாஸ் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டுங்களா இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்களேன். இந்த விலை ஏற்றுறவங்க எல்லாமே என்ன காரணம் சொல்கிறீங்க? பெட்ரோல் விலை ஏறு அதனால் ஏற்றுறேன்றீங்க. குறைஞ்சா குறைக்கிறீங்களா? குறைக்கிற மனசு வர்றதில்ல. அதை முதல்ல பண்ணுங்க நீங்கள். அதுதான் நம்மளுக்கு டென்ஷனாக இருக்குது. ஒரே டென்ஷனாக இருக்குது. இப்போ ஆம்லேட் எப்படி நீங்கள் விலையை குறைக்காமல் இருக்கலாம்? நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆம்லேட் விலை குறைக்காமல் இருக்கட்டும். அப்புறம் நம்ம என்ன பேசிக்கலாம் நம்ம. அப்புறம் மார்க்கோ ரூபியோ அவர்கள் இந்தியா வந்தது ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்புறம் நேற்று லெபனான், சதர்ன் லெபனான் பகுதியில் பீகா வேலி என்ற பகுதியில் கடுமையான ஹிட்டிங் அடிச்சிருந்தாங்க இஸ்ரேல். அது இல்லாமல் இன்னும் ஒரு 3 பகுதியை செலக்ட் பண்ணி ஒரு ஹிட்டிங் வந்து பயங்கரமாக அடிச்சிருந்தாங்க. அவங்களும் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. லெபனானில் தாக்குதல் அதிகமாக இருக்குது. நான் தான் கொஞ்சம் கவர் பண்ணாமல் விட்றேன், வேறு ஒன்றும் இல்லை. டெய்லி இதையே சொன்னால் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுங்கிறனால கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்கிறேன் நான். அப்புறம் இங்கே உக்ரைன் ரஷ்யா வந்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு எண்ணெய் கிணறு ஒன்று, நவ்ரோஸ்கி அப்படின்ற ஒரு எண்ணெய் கிணறு சுட்டு வீழ்த்தின டெப்ரீஸ்னால் அந்த பாகங்கள் விழுந்ததில் அது என்ன ஆச்சுன்னா மறுபடியும் எண்ணெய் கிணறு பற்றி எரிஞ்சிட்ருக்கான். சரி நீங்கள் 1000 காரணம் சொன்னாலும் நீங்கள் காப்பாற்றுறது கொஞ்சம் ரிஸ்க் தான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ரஷ்யாவை சொல்கிறேன் நான். ஹங்கேரி என்ன பண்ணுறாங்க, புதிய பிரதமர் அவர்கள் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டிலேருந்து வெளியே வரணும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த விக்டர் ஓர்பன் அவர்கள். பட் இப்போ நாங்கள் அதை ஜாயின் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. 2வது காரணம், உக்ரைன்லேருந்து இறக்குமதியை தடுக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அதை வந்து டிக் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெக்சிகோவுடன் ஐரோப்பா மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 99% மெக்சிகோனுடைய கூட்ஸுக்கான டேரிஃப் வந்து நீக்கிறாங்க, ரொம்ப நீக்கிறாங்க. 5 பில்லியனுக்கான யூரோப்பியன் யூனிட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மெக்சிகோவில். இது நேரடியாகவே அமெரிக்காவுக்கு கொஞ்சம் புருவத்தை உயர்த்தும். நார்மலாகவே மெக்சிகோ மீது அளவு கடந்து அன்பு வைக்கிறப்பது அமெரிக்கா மட்டுமே இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்ற நாடுகள் நெருங்கினாவே விடவும் மாட்டாங்க, அவங்கள வளரவும் விட மாட்டாங்க. இது வந்து அமெரிக்காவுடைய கொள்கையும் கூட. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை நம்பி இருக்கணும், நம்மளுக்கு கீழே இருக்கணும், நம்மளை விட வளர்ந்துடக்கூடாது, யாரும் அவங்ககிட்ட நெருங்கக்கூடாது. இதுதான் அவங்களோட கொள்கையும் கோட்பாடுமே. அப்போ தான் நம்ம நாட்டாமையாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஐரோப்பா என்ன சொல்கிறாங்க, நீ எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து உள்ள சித்து வேலை பண்ணுறியா, இல்லை கிளம்பல விடுதலை வண்டியே அப்படின்னு போயிட்டு கிளாடே ஷென்பம் அவர்கள்கிட்ட ஒப்பந்தம். அப்படி நல்ல அந்த ஆனந்தம் தெரியுது. மெக்சிகோவுடைய ஆனந்தம், அந்த கிளாடே ஷென்பம் அவர்கள் எல்லா பல்லுமே நல்லா அவ்வளோ சிரிப்பாக இருக்காங்க. சிரிப்பாகவும் இருப்பீங்க, செழிப்பாகவும் இருப்பீங்க அப்படின்னு யார் சொல்கிறது, நம்ம உரசல்லாம் வண்டலையா தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்கள் சிறப்பாக வளர்ந்துடுவீங்கன்றாங்க. அமெரிக்கா உற்று நோக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்க்குறேன் நான். அது இல்லாமல் ஐரோப்பா என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் முக்கியமான எண்ணெய் நிறுவனங்கள், எண்ணெய் கப்பல்கள் மீது பொருளாதார தடை, ஈரானில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க. எக்ஸஸாக 5000 வீரர்கள் அனுப்புகிறாங்க இல்லையா போலந்துக்கு. அதனால் போலந்து என்ன பண்ணுறாங்க, F-35 அங்கே அமெரிக்கா கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, கணக்குக்கு வந்துருச்சு. அடுத்தடுத்து ஒப்பந்தங்கள் கொடுக்குற தலைவரே சந்தோஷமாக இருங்க, நான் டிஃபென்ஸ் டீல் ஃபுல்லாக உங்கள் கிட்ட தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா கிட்ட. கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிறதா அப்படின்னா அதே பகுதியில் அடுத்தடுத்து ஹோல்ட் ஆகுது. ஒரு சில பகுதியில் சுற்றி வளைச்சாங்க ரஷ்யா, ஆனால் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல. மறுபடியும் அப்படியே பயங்கர கடுமையாக ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. யுத்தக்களம் என்பது சற்று சூடாக தான் இருக்கிறது எல்லை பகுதியில். வீடியோட நிறைவு பகுதியில் 2 விஷயம். அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா, சதர்ன் கலிஃபோர்னியாவில் 4000 ரெசிடென்சி பில்டிங் அவசரமாக எவகேட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக் கெமிக்கல் வந்து திடீர்னு லீக் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி வந்ததுனால மக்களை பாதுகாப்பதற்காக திடீர்னு அங்கே வெளியேற்றியிருக்காங்க. இந்தியா வந்து அக்னி-1 பாலிஸ்டிக் ஏவுகணை ரொம்ப குறைந்த தூரத்தில் துல்லிய தாக்குதல் 700 கிலோமீட்டர்லேருந்து 1200 கிலோமீட்டர் இலக்குகளை
தாக்கி அளிக்கும் பாலஸ்தீன ஏவுகணை சோதனை பற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் அதை டெப்த்தாகவும் அக்யூரேஸாகவும் கொண்டு வராங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனலை. ஓகேவா? நன்றி, வணக்கம்.